ஹோட்டல்ல செய்யற சென்னா மசாலால அப்படி என்னதான் சேர்க்குறாங்க? வீட்டில் செய்யும் போது அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒன் பாட் சென்னா மசாலா ரெசிபி மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டில் பூரியோ சப்பாத்தியோ சாதமோ எல்லாத்துக்கூடையும் இதுதான் செய்வீங்க. 1 கப் கொண்ட கடலையை 2-3 வாட்டி கழுவிட்டு நிறைய தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊறின பிறகு ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு இதுல 2 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை பாதியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு துணியில ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இதுல டீ தூளும் நீங்க சேர்த்துக்கலாம், கருப்பு கலர்ல வேணும்னா. இதை குக்கர்ல சேர்த்துட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 கப் தண்ணி சேர்த்து ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு 8 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் அடங்கினதும் நாம சேர்த்த ஸ்பைசஸை வெளியே எடுத்துட்டு தக்காளியோட தோலை நீக்கிடுங்க. நம்மளோட கொண்டக்கடலை நல்ல பர்ஃபெக்டா வெந்திருக்கும். இப்போ ஒரு கரண்டியால இதை லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஆன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து கலந்து 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனதும் லோ ஃப்ளேமில் வச்சு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் சோலே மசாலா, கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்து 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. மெல்லிசா நறுக்கின இஞ்சி துண்டுகள், கொத்தமல்லி தூவி ஒரு கலக்குனீங்கன்னா கலக்கலான சென்னா மசாலா ரெடி.